அங்கே போனேங்க சார். என்ன சொல்கிறேன் சார் சார் வெளியே போயிட்டார். அதான் அங்கே போனேன். பெட்டிஷன் வந்தது அவங்களுக்கு தெரியல. யாருக்கு? பதிவேட்டு அறையில் இருப்பார்ல ராஜபாண்டி, அவரை பார்க்க சொன்னார். ராஜபாண்டியா? ஆமாம், ராஜபாண்டி நாங்கள் போலீஸே இல்லையா? பதிவேட்டு அறையில் இருப்பார்ல சார், அன்னைக்கு கூட வந்திருந்தார். ஜெயபாண்டி? ஜெயபாண்டி. அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வரல, மற்ற பிறகு வாங்கினாரு. இப்போ யார்ப்பா பேசுறது? முத்துராமலிங்கம் பேசுகிறேன். யாரு? தன்ராஜ. இப்போ அந்த 176 23 கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுறாங்களா? அதில் என்னைக்கு இருந்து போடுறாங்க? அந்த நோட்டை எடுத்து பார்த்து சொல்லியா? அப்படியே பார்த்து சொல்ற. மேல ஒரு பெயில் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வரல, அப்புறமே வாங்கினாரு. அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க பேர் என்னது மாய். அவங்ககிட்ட பேசினேன் இந்த மாதிரி டிஎஸ்பி சார் எஃப்ஐஆர் பார்த்துட்டு அந்த பெயில் ஆர்டரையும் அவங்க என்னைக்கு இந்த கையெழுத்து போடுறாங்க மட்டும் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டு விடுறியா? போட்டு விட்றேன். எங்கே இல்லையா அந்த நோட்டு? இல்லையா போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல நோட்டு, கையெழுத்து போட்டுருக்காங்களா கண்டிஷன்? அதை எடுத்து போட்டு விடுவோம் சீக்கிரம். ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க கருத்து. சொல்லுப்பா. அவங்ககிட்ட டிஎஸ்பி சார் எஃப்ஐஆர் போட சொல்லி இங்கே போக சொன்னார். நீங்கள் போடுங்கன்னு சொன்னான். அவங்க வந்து இந்த சைடு இன்ஸ்பெக்டர் வரல, அவங்க வரல, நாளைக்கு தான் வருவாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. சார் நான் என்ன சொல்லுவேன்? அவங்க தான் இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா சார்? லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. கேள்வியெல்லாம் கேட்குறது நீ அங்கெல்லாம் கேட்கணும், ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சார் இங்கேருந்து அங்கே அனுப்புறீங்க. அங்கே டிஎஸ்பி சார். அப்புறம் என்னமோ நான் போய் நீ தேனி இன்ஸ்பெக்டர்ப்பா டிஎஸ்பி சொன்னார் போனேன். இப்போ வருவார், இப்போ வருவாரா என்னன்னு தெரியல, வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஒன்று சாயந்தரம் போய் பாருங்க அவரை. அவர் என்ன சொல்லுவார் வந்து டிஎஸ்பியை பாருங்க. எல்லாருமே சுடு தண்ணி ஊற்றி 6 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? 6 மாதம் வந்து என்ன நான் நடவடிக்கை இருக்கு இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நடவடிக்கை கம்ப்ளைண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்காங்களா? இல்லை, பொய் கேஸ் போட்டு சார். பொய் கேஸ் போட்டால் எங்கள் அவர் கேம்பா இது கோர்ட்டில் பார்க்கணும், கோர்ட்டில் போட்டு இழுக்கணும். ஹலோ சொல்லுங்க. அப்புறத்துக்கு சரி எஸ்பி சார் இங்கே அனுப்பிச்சி விட்டாரு. ஹலோ டிஎஸ்பி சாருக்கு அவரை கேட்டேன். சரிப்பா, அது மெயிலில் அனுப்பிச்சி விட்டீங்களா? நீ ரிலீவ் ஆகலையா முதல்ல? நான் ரிலீவ் ஆகவா?